இன்றைய முக்கிய செய்திகள். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மாற்றும் மத்திய அரசு. காங்கிரஸ் திமுக கட்சிகள் கடும் எதிர்ப்பு. தெலுங்கு தேசமும் ஏற்க மறுப்பு. மேற்கு வங்க வரைவு வாக்காளர் பட்டியலில் 58 லட்சம் பேர் நீக்கம். தேர்தல் ஆணையம் அநீதி இழைத்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம். சோனியா ராகுல் மீதான அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை ஏற்க சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு. விசாரணைக்கு தகுதியில்லாத வழக்கை பாஜக மிகைப்படுத்திவிட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை முடிவு செய்ய வேண்டியது தேவஸ்தானம்தான். உரிமையியல் கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என நீதிபதிகள் கேள்வி. வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை கைவிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வரும் மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுக ஆகியவை அறிமுக நிலையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. கிராமப்புற மக்களுக்கு குறைந்தது 100 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டது. அதை ரத்து செய்துவிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. VBG-RAMG என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த புதிய திட்டத்தின்படி இனி தொழிலாளர்களுக்கான ஊதியத்தில் 60% மட்டுமே மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும். 40% நிதியை மாநில அரசு வழங்க வேண்டும். மேலும் வறுமை குறியீட்டை அளவாக வைப்பது உள்ளிட்ட மாற்றங்களுடன் இந்த புதிய திட்டம் அமலாக உள்ளது. இந்த மசோதாவை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அறிமுக நிலையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கிய அவரது பெயரிலான இந்த திட்டத்தை பலவீனப்படுத்த பாஜக அரசு துடிப்பது ஏன் என்று காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா கேள்வி எழுப்பினார். मेरा जो इस बिल पर ऑब्जेक्शन है सर, ये जो कानून है इसके तहत हमारे गरीब भाई बहनों को जो रोजगार की कानूनी गारंटी मिलती है, जो अधिकार मिलता है, वह इस योजना में मांग के आधार पर संचालित होता है. मतलब जहां जहां रोजगार की मांग है वहां इस योजना द्वारा 100 दिनों का रोजगार अनिवार्य है, देना अनिवार्य है. 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாற்றாக மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் புதிய மசோதா தேச தந்தையின் மீதான வெறுப்பையே வெளிப்படுத்துவதாக திமுக மக்களவை குழு தலைவர் திரு TR பாலு குற்றம் சாட்டினார். In the name of Mahatma Gandhi ji, this government, because of hatredness, they are going to bring up new bill. This is very bad, and father of the nation is being ridiculed by this government. I oppose this in the interest. எனவே புதிய மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்ப கோரி இந்தியா கூட்டணி கட்சிகள் குரல் எழுப்பியதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் படத்தை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். பாஜகவின் மதவாத நடவடிக்கைகளை விரிவுபடுத்த G-RAMG என்று பெயர் சூட்டி 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றுவதாக திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாற்று திட்டம் என்று கூறும் பாஜக மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியது ஏன் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ'பிரையன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே மத்திய பாஜக அரசின் இந்த முடிவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி பாஜக கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும் 58 லட்சத்துக்கும் அதிகமானோர் நீக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, கேரளா, கோவா, ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய 9 மாநிலங்களிலும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களிலும் SIR பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பணிகளின் போது வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை வழங்கினர். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் திரும்ப பெறப்பட்ட நிலையில் அவற்றை இணையத்தில் பதிவேற்றும் பணி நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா ஆகிய 3 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களின் வரைவு வாக்காளர் பட்டியல்களை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதில் மேற்கு வங்கத்தில் மட்டும் 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் 24,16,852 பேர், இடம்பெயர்ந்தவர்கள் என 19,88,076 பேர், அடையாளம் காண முடியாதவர்கள் 12,20,038, போலி வாக்காளர்கள் 1,03,000 என மொத்தம் 58,20,898 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். 58 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளது அநீதி என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சௌகதா ராய் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இதனிடையே மேற்கு வங்கத்தில் 1 கோடி ரோகியாக்கள் மற்றும் வங்கதேச நாட்டினர் உள்ளனர் என்ற பாஜக தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் கூற்றை இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் முறியடித்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 10,21,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிகளுக்கு பின்னர் தற்போது 9,18,000 வாக்காளர்கள் உள்ளதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 1,03,000க்கும் அதிகமானோர் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் வந்து 10,21,000 சொச்சம் எலெக்டர்ஸ். அதில் எனுமரேஷன் ஃபேஸில் நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து திரும்ப கலெக்ட் பண்ணி அதை டிஜிட்டைஸ் பண்ண நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 9,18,111. அதாவது கிட்டத்தட்ட 90% எலெக்டர்ஸ் வந்து பழைய ரோல்லேருந்து இப்போ இருக்கிற டிராஃப்ட் ரோலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறாங்க. தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் விடுபட்டிருந்தால் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பெயரை சேர்க்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், கோவா மற்றும் லட்சத்தீவுகளிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் வரும் 19ஆம் தேதியும், கேரளா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் 23ஆம் தேதியும், உத்தரப்பிரதேசத்தில் 31ஆம் தேதியும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடங்கிய நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தது. அந்த நிறுவனம் மூடப்பட்ட நிலையில் அதன் பங்குகள் சட்டவிரோதமாக யங் இந்தியா நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டதாக புகார் எழுந்தது. யங் இந்தியா நிறுவனத்தின் 76% பங்குகள் திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு ராகுல் காந்தியிடம் உள்ளதாகவும், இந்த பங்கு பரிமாற்றத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் பாஜகவை சேர்ந்த திரு சுப்பிரமணியசாமி வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வெறும் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கைப்பற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அடிப்படையில் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, திரு சுமன் துபே, திரு சாம் பிட்ரோடா, திரு சுனில் பண்டாரி மற்றும் யங் இந்தியா நிறுவனம் மீது சதி மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை சுமத்தியுள்ளது. திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு ராகுல் காந்திக்கு சொந்தமான பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி வைத்ததுடன் டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையையும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ளது. ஆனால் அதனை ஏற்க நீதிபதி திரு விஷால் கோக்னே மறுத்துவிட்டார். அமலாக்கத்துறையின் வழக்கு தனிநபர் புகார் அடிப்படையிலானது என்றும் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை அடிப்படையிலானது அல்ல என்பதால் அதனை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி கூறினார். டெல்லி பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு தற்போதுதான் FIR பதிவு செய்துள்ளது என சுட்டிக்காட்டிய நீதிபதி, காவல்துறை FIR இல்லாத சூழலில் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது சரியானதல்ல என்று கூறி குற்றப்பத்திரிகையை ஏற்க மறுத்துவிட்டார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அபிஷேக் சிங்வி, விசாரணைக்கு தகுதியில்லாத வழக்கு என நீதிபதி தெரிவித்துள்ளதால் நேஷனல் ஹெரால்டு வழக்கின் வெற்றியை கொண்டாடுங்கள் என கூறியுள்ளார். வழக்குகளிலேயே இது விசித்திரமானது என்றும், அமலாக்கத்துறை தொடர்ந்த பண மோசடி வழக்கில் பண பரிமாற்றமோ அசையா சொத்துகள் மாற்றமோ இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யங் இந்தியா நிறுவனம் வருமானம் தரும் நிறுவனம் அல்ல என்பதால் டிவிடெண்ட் வழங்க முடியவில்லை என்றும், அதன் வாரிய உறுப்பினர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் திரு அபிஷேக் தெரிவித்துள்ளார். ஆனால் பாஜகவோ இந்த விவகாரத்தை பண மோசடி என மிகைப்படுத்திவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் பிரச்சினை தொடர்பாக 1994ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பில் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபமேற்ற நீதிபதி உத்தரவிடவில்லை என்று கூறிய நீதிபதிகள் உரிமையியல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட வக்ஃபு வாரிய தரப்பு வழக்கறிஞர் திரு முபின், சிக்கிந்தர் தர்கா விவகாரத்தில் நெல்லித்தோப்பு மற்றும் படிக்கட்டுகள் அது சார்ந்த நிலங்கள் தர்காவிற்கே சொந்தம் என்று ஏற்கனவே உத்தரவுகள் உள்ளதாகவும் அவற்றை தனி நீதிபதி கருத்தில் கொள்ளவில்லை என்றும் கூறினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏற்கனவே பிரிவியூ கவுன்சில் உத்தரவு மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ஆவணங்களை நீதிபதிகளிடம் அவர் வழங்கினார். 1920 தீர்ப்பின்படி தற்போது தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய தூண் தர்காவிற்குத்தான் சொந்தமானது என்று அவர் தெரிவித்தார். உரிமையியல் நீதிமன்றம் வழங்கிய அந்த உரிமையை தர்காவிற்கு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு முபின் கூறினார். பின்னர் மாநகர காவல்துறை ஆணையாளர் தரப்பில் காணொலி காட்சி மூலம் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் திரு விகாஸ் சிங்வி, பிரிவியூ கவுன்சில் உத்தரவின்படி நெல்லித்தோப்பு, மண்டபம் உள்ளிட்ட பகுதிகள் தர்காவிற்கு சொந்தமானது என தீர்ப்புகள் உள்ளதாக கூறினார்.
1862 மற்றும் 1960ஆம் ஆண்டுகளில் மலை உச்சியில் தீபமேற்றும் முயற்சியால் பிரச்சனை நடந்துள்ளதாகவும் அப்போது அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றும் ஆனால் அண்மையில் வழங்கப்பட்ட தீர்ப்பால் திருப்பரங்குன்றத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தர்கா அருகில் உள்ள தூணில்தான் தீபம் ஏற்ற வேண்டுமென ஆகம விதிகளில் எதுவும் குறிப்பிடவில்லை என்றும் தர்காவிற்கு சொந்தமான படிக்கட்டுகளில் சென்றுதான் அந்த தூணில் தீபம் ஏற்ற முடியும் என்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கார்த்திகை தீபம் அன்று வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதாகவும் திரு விகாஸ் சிங்கி சுட்டிக்காட்டினார். நெல்லித்தோப்பு வழியாக சென்று தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி சொல்வதாகவும் மதம் சார்ந்த விவகாரங்களில் முடிவெடுக்க நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் கூறினார். உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அவர் எடுத்த சத்திய பிரமாணத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் இவ்வாறு போனால் தேர்தலில் நிற்கக்கூட வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வாதிட்ட மனுதாரர் திரு அரசபாண்டி தரப்பு வழக்கறிஞர் மலை முழுவதும் கோவிலுக்கு சொந்தம் என்றும் கோவில் சொத்தில்தான் தூண் உள்ளதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மலை உச்சியில் உள்ள தூண் கோயிலுக்கு சொந்தமானதா என வினவினர். அதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தர்காவிற்கு 15 மீட்டருக்கு அப்பால் தீபம் ஏற்றலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் 15 மீட்டர் என்பது தர்காவில் இருந்தா அல்லது தர்காவின் சுற்றுப்புறத்தில் இருந்தா என கேள்வி எழுப்பினர். 1994ஆம் ஆண்டு உத்தரவுப்படி மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை முடிவு செய்ய வேண்டியது தேவஸ்தானம்தான் என்றும் ஆனால் உரிமையியல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என்பதுதான் எங்களின் கேள்வி என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒரு தரப்பு அதை நில அளவை கல் என்கிறது, ஒரு தரப்பு அதை சமணர்கள் தூண் என்கிறது. இதில் எது உண்மை என நீதிபதிகள் வினவினர். இந்த வழக்கில் அரசு எதிர்ப்பு, அறநிலையத்துறை எதிர்ப்பு, தர்கா எதிர்ப்பு, காவல்துறை எதிர்ப்பு இதையெல்லாம் தனி நீதிபதி கவனத்தில் கொண்டாரா என மனுதாரர் தரப்பிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். 1994 தீர்ப்பில் நீதிபதி மேலே உள்ள தூணில் தீபமேற்றுங்கள் என கூறவில்லை, மாற்று இடத்தில் ஏற்றலாம் என பரிசீலனை மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். மனுதாரர் குறிப்பிடும் இடம் நீதிமன்ற தீர்ப்பில் இல்லையே என நீதிபதிகள் தெரிவித்தனர். கடந்த 100 ஆண்டு காலமாக மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றவில்லை என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் திருப்பரங்குன்ற மலையில் தொல்லியல் துறை அனுமதி இல்லாமல் எந்தவித நிகழ்வுக்கும் அனுமதி தரக்கூடாது என 3வது நீதிபதி திரு விஜயகுமார் உத்தரவு பிறப்பித்துள்ளாரே என அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பினர். கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்து மார்கழி பிறந்து விட்டதால் இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் கடந்த மாதம் நிலவிய டிட்வா புயலால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. புயல் வலு இழந்ததும் மழை குறைந்து வெயில் அடிக்க தொடங்கிய நிலையில் கடுமையான குளிரும் நிலவி வந்தது. இந்நிலையில் சென்னையில் இன்று திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கோயம்பேடு, வடபழனி, மயிலாப்பூர், மெரினா, அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. தாம்பரம், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர், பல்லாவரம், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. ஜிஎஸ்டி சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலையில் மழை நீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். இதனிடையே தென் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி வரை 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். பாகிஸ்தானுக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் இந்தியா பெற்ற வெற்றியை போற்றும் வகையில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா வரலாற்று வெற்றியை பெற வழிவகுத்த துணிச்சலான வீரர்களை விஜய் திவஸ் தினத்தில் நினைவு கூர்வதாக எக்ஸ் தள பதிவில் பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்தியா கேட் அருகே உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சென்னை போர் நினைவு சின்னத்தில் முப்படைகள் சார்பில் இன்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் அம்மாநில ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னை நங்கநல்லூரில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் புனித யாத்திரையை தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னை வந்து தங்குவார்கள். அவர்கள் தங்குவதற்கு ஏதுவாக சென்னை விமான நிலையம் அருகே தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று கடந்த மார்ச் மாதம் முதலமைச்சர் அறிவித்த நிலையில் புதிய தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது.
லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிபிசி செய்தி நிறுவனம் தாம் பேசியதை திரித்து வெளியிட்டதாக கூறி $10 பில்லியன் நஷ்ட ஈடு கேட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி அவர் பேசியதை தவறாக வெளியிட்ட புகாரின் பேரில் பிபிசி நிறுவன இயக்குநரும் செய்திப் பிரிவு தலைவரும் ராஜினாமா செய்தனர். இதற்கு முன்னர் நியூயார்க் டைம்ஸ் மீது $15 பில்லியன் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மீது $10 பில்லியன் நஷ்ட ஈடு கேட்டு டிரம்ப் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முடக்க பார்க்கும் மத்திய பாஜக அரசு தமிழ்நாடு போன்ற வறுமையை ஒழிக்க நியாயமாக போராடி வரும் மாநிலங்களை தண்டிக்க நினைப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு 100 நாள் வேலை திட்ட நிதி நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ள திரு பெரியசாமி, தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணிக்கும் மத்திய அரசுக்கும் அதற்கு துணை போகும் அடிமைகளுக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பதில் தருவார்கள் என்று கூறியுள்ளார். டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் கடுமையான பனி மூட்டத்துடன் மோசமான வானிலை நிலவுவதால் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 12 விமானங்களும் வரவேண்டிய 7 விமானங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டன. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாததால் வேறு நகரங்களில் உள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன. இலங்கை கடற்படையால் கடந்த 9ஆம் தேதி நடுக்கடலில் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட 14 மீனவர்களில் 13 பேர் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து விமானம் மூலம் இன்று சென்னை திரும்பினர். விசைப்படகு ஓட்டுநருக்கு மட்டும் 9 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பிய மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு இம்மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளன. அனைத்து தேர்வுகளும் 23ஆம் தேதியுடன் முடிவடைகின்றன. விடுமுறை முடிந்து வரும் 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உரிமம் பெறாத செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிப்பது நடைமுறைக்கு வந்துள்ளது. மாநகராட்சி பகுதியில் 98,523 செல்லப்பிராணிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 55,319 செல்லப்பிராணிகளுக்கு மட்டுமே உரிமம் பெறப்பட்டுள்ளது. உரிமம் பெறும் நாய்களுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி முதல் மைக்ரோசிப் பொருத்தும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் வீடு வீடாக செல்லப்பிராணி வளர்க்கப்படுகிறதா என ஆய்வு செய்து உரிமம் பெறாமல் வளர்ப்பவர்களுக்கு ₹5,000 அபராதம் விதிப்பதுடன் உரிமம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸாக ₹5,000 வழங்க கோரி விழுப்புரத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். CITU கட்டுமான தொழிலாளர் நலச்சங்கம் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாத ஓய்வூதியமாக ₹2,000 வழங்க அரசாணை வெளியிட வேண்டும், பெண் தொழிலாளர்களுக்கு 55 வயதில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தேசிய அளவிலான 63வது ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் ஹாக்கி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தஞ்சை திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விசாகப்பட்டினத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் 23 மாநிலங்களைச் சேர்ந்த 120 அணிகள் கலந்து கொண்டன. தமிழகத்தின் சார்பில் 8 அணிகள் பங்கேற்ற நிலையில் தஞ்சையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பயிற்சி எடுத்த மாணவர்கள் தங்கப்பதக்கத்துடன் தஞ்சை திரும்பினர். அவர்களுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 533 புள்ளிகள் சரிந்து 84,680 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 167 புள்ளிகள் குறைந்து 25,860 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1,320 குறைந்து ஒரு சவரன் ₹98,800 ஒரு கிராம் ₹12,350 உள்ளது. வெள்ளி விலை ₹4 குறைந்து ₹211 உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை கைவிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வரும் மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ், திமுக ஆகியவை அறிமுக நிலையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும் 58 லட்சத்திற்கும் அதிகமானோர் நீக்கப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் பிரச்சினை தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உரிமையியல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.